ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் ராகி ஊத்தாப்பம். இது ரொம்ப சிம்பிளான பட் ரொம்பவே ஹெல்தியான ஒரு ரெசிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ராகி தோசை மாவை கிரைண்டர் கூட தேவையில்லைங்க, மிக்சியிலேயே எவ்வளோ ஈஸியாக வீட்டில் ரெடி பண்ணலான்னு பார்ப்போவாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு முழு உளுந்து எடுத்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இந்த ரெண்டையும் அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். இதை மினிமம் ஒரு 4 ஹவர்ஸ்னாலும் நல்லா ஊறணும், அப்போ தான் மாவு நல்லாயிருக்கும். அடுத்து நான் இன்றைக்கி எடுத்துக்க போகிறது அவல். நான் இன்றைக்கி சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வெள்ளை இல்லை சிகப்பு எந்த அவல் இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். இதை மாவு அரைக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உளுந்து வெந்தயம் அதை அதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஊற வச்ச அவல், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு ராகி மாவை நான் சேர்த்துக்கிறேன். எந்த கப்பில் உளுந்து அளந்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு ராகி மாவை சேர்த்துக்கணும். மாவுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம மாவை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா, நம்ம ரெகுலராக செய்வோம்ல தோசை மாவு, அதே பதத்துக்கு தான் இருக்கணும். ஸோ தண்ணி மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரெகுலராக செய்கிற தோசை மாவை எப்படி நம்ம வெளியில் வச்சு புளிக்க வைப்போமோ அதே மாதிரி இந்த ராகி தோசை மாவையும் நம்ம ஒரு வார்மான பிளேஸில் வச்சு ஓவர் நைட் வெளியில் வச்சு புளிக்க வச்சு எடுத்துக்கணும். யூஸ்வலாக 8 to 10 hours ஆகும் இது ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு. இப்போ வின்டர் சீசனுங்கிறதுனால எனக்கு ஒரு 11 hours எடுத்துச்சு. இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா மாவு நல்லாவே ஃபர்மெண்ட் ஆயிடுச்சு. ஏர் பபிள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்குது பாருங்கள். இப்போது தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு நம்ம எப்படி ஊத்தப்பம் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ராகி தோசை மாவை தேவையான அளவுக்கு ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவில் நல்லா பொடி பொடியாக வெட்டின வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இது கூடவே இன்னைக்கு துருவின கேரட்டையும் அதில் சேர்த்துக்கிறேன். அடுத்தது இது கூட நறுக்குன கொத்தமல்லி இலை, இதை கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. அப்போது அந்த ஊத்தப்பமே ரொம்ப நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இதில் காரத்துக்காக பச்சை மிளகா பேஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பொடி பொடியாக நறுக்கியும் சேர்த்துக்கலாம். இது குழந்தைங்க சாப்பிடும்போது வாயில் தட்டுப்படுங்கிறதுக்காக நான் இங்கே பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா ஏற்கனவே மாவில் உப்பு இருக்குது. ஸோ வெஜிடபிள்ஸ் கலவாக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
நான் இன்றைக்கி இதில் எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் சேர்த்துக்கல. ஏன்னா இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்குது. இன்கேஸ் உங்கள் மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் எப்படி ஊத்தப்பம் வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. தோசைக்கல் நல்லா சூடாயிருச்சு. இதில் நம்ம மாவை சேர்த்து ஊத்தப்பம் சுட்டுக்கலாம். பாருங்க, 2 சைடும் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இந்த ராகி தோசை ஊத்தப்பம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலர் தோசை ஊத்தப்பம் மாதிரியே தாங்க இருக்கும். டேஸ்ட்டில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. அதனால உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே ராகி தோசை மாவை வச்சு ஊத்தப்பம் மட்டும் இல்லைங்க, நம்ம நார்மலாக சுடுற நல்ல கீ ரோஸ்ட் மாதிரியான கிறிஸ்பியான தோசையும் சுடலாம். ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் ஊத்தப்பமோ இல்லை கிறிஸ்பி தோசையோ சுட்டு சாப்பிட்லாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கிறிஸ்பி ராகி தோசை ரெடி ஆயிடுச்சுன்னு. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கம்பு இட்லி. இதுக்கு மாவு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அடுத்தது முழு உளுந்து, அந்த பருப்பும் 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த 2 பருப்புமே 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுக்கு 1 கப் அளவுக்கு கம்பு மாவும் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி மாவு அரைக்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த 2 பருப்பையும் நல்லா கழுவிட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 பருப்பையும் நான் வந்து ஒரு 4 ஹவர்ஸ் வரைக்கும் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஊற வச்ச இந்த பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச இந்த மாவை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அரைச்ச மாவு கூட நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா 1 கப் அளவுக்கு கம்பு மாவு, அதையும் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. பருப்பு அரைக்கும் பொழுது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஏன்னா மாவு ரொம்ப தின்னாயிடுச்சுன்னா இட்லி வராது. தேவைப்பட்டால் நம்ம இட்லி சுடுறதுக்கு முன்னாடி கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம ரெகுலர் தோசை இட்லி மாவு மாதிரியே இதையும் நம்ம வந்து நைட்டு ஒரு 8 ஹவர்ஸ் புளிக்க வச்சு எடுத்துக்கணும். இப்போது அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா மாவு நல்லாவே பொங்கி பாருங்கள் எந்த அளவுக்கு ரைஸ் ஆகிருக்குன்னு. இது பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம இட்லி செய்கிறதுக்கு. இப்போ இந்த மாவில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் இட்லி சுடும்போது கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் உங்களுடைய மாவு கரெக்டான பக்குவத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இந்த மாவை இட்லி தட்டில் ஊற்றி ரெகுலர் இட்லி போலவே அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த கம்பு இட்லி எவ்வளோ சூப்பராக அருமையாக ரெடி ஆயிருக்குன்னு. ரொம்பவே சாஃப்டாக நல்லா பந்து பந்தாக இட்லி வந்திருக்கு. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இதே மாவை வச்சு இட்லி மட்டும் இல்லைங்க, நம்ம சூப்பராக கிறிஸ்பியான தோசையும் சுடலாம். தோசையும் சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இன்றைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான சிம்பிளான 2 டிஷ் நீங்கள் பார்த்தீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.